Hi friends, welcome to Kavin's World. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நர்சரி குரூப்ஸ்க்கு அதுக்கப்புறம் LKG போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கர்சிவ் ரைட்டிங் எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். கர்சிவ் ரைட்டிங் எடுத்தோடனே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நிறைய லைன்ஸ், பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ட்ரேசிங் புக்ஸ் இருந்துச்சுன்னா வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி ஒரு 4 லைன் நோட்டை வாங்கிட்டு அதில் சிம்பிளாக நான் கொடுக்குற டாக்டிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே கர்சிவ் ரைட்டிங் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டாண்டிங் லைன். இது வந்து ஸ்ட்ரைட்டாக போடணும். வெர்டிக்கலாக போட்டுட்டே வரணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீப்பிங் லைன், ஹாரிசாண்டலாக போட்டுட்டே வரணும். நெக்ஸ்ட் ஸ்லாண்டிங் லைன். குழந்தைங்களுக்கு இப்படி ஃபர்ஸ்ட் எழுதுறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா இங்க ஒரு டாட் இங்க ஒரு டாட் வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ண சொல்லுங்க, ஈஸியா குழந்தைங்க கனெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ட்ரேசிங் லைன்ஸ் இருக்கிற மாதிரியே ஒர்க் ஷீட்ஸ் புக்ஸ் விற்கிது இந்த மாதிரி ட்ரேசிங்ல, அதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சிங்கன்னா அதுவும் இப்படி லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்குவாங்க. அகெயின் இந்த சைட் ஸ்லாண்டிங் லைனு, next curves, left curve and right curve. இப்போ நான் 4 லைன்ஸ் இருக்க நோட்புக்கில் 3 லைன்ஸில் போட்டுட்ருக்கேன். அடுத்து இது கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கு யூஸ் ஆகும். அடுத்து நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ்க்கு 2 லைன்ஸில் போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த கர்சிவ் ரைட்டிங் அவங்க எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இங்கே மேலே எழுதின பேட்டர்ன்லேயே ரிவர்ஸ் பேட்டர்ன், நெக்ஸ்ட் சர்க்கிள் கொடுங்க. கேபிட்டல் லெட்டர் ஓ, சி இதுக்கெல்லாம் இந்த சர்க்கிள் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த கர்வ் யூஸ் ஆகும். இதோட பேட்டர்ன் அப்படியே ரிவர்ஸ் பேட்டர்ன், நம்ம அப்படியே கீழே போடலாம். மேல இருக்க பேட்டர்னோட ரிவர்ஸ் பேட்டர்ன். அடுத்த பேட்டர்ன் இது ஸ்னேக் மாதிரி வர பேட்டர்னு. அடுத்து இது வி மாதிரி வந்து வரணும். எஸ் பேட்டர்ன்.
நெக்ஸ்ட்டு இது அப்படியே ரிவர்ஸ். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த 2 லைன்ஸில் ஆல்ஃபபெட்ஸில் ஸ்மால் லெட்டர்ஸ் ஆல்ஃபபெட்ஸ் எப்படி கர்சிவ் ரைட்டிங் யூஸ் பண்ணி எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe our channel for more videos.